ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். கார்த்திகை மாதம் நிறைய பேர் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். குக்கிங்க்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம். இதை ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் ஆகி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு 50% மேலே வதங்கி வந்துட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி கீரி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை போட்டு வதக்க போகிறோம். காய்கறி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கழுவுனீங்க அப்படின்னா அதோடைய சத்து வந்து உங்களுக்கு குறையும். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 காய்கறியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மஷ்ரூம் கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை வதக்கிடலாம். காய்கறிலாம் போட்டிருக்கனால இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்காது. இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் கூட தக்காளி போட்டு வதக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காய்கறி அதுக்கப்புறம் போட்டு வதக்கும் போது அந்த காய்கறி வந்து சரியாக வந்து வதங்காது எண்ணெயில். அதனால் நம்ம வந்து காய்கறிலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேஷ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடிகளை வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் அரைச்சி வச்ச தூள் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிடலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பொருட்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் எதால் வந்து அரிசி போட்டனோ அதால் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து இந்த படியால் 1 படி அளவுக்கு அரிசி போட்டிருந்தேன். ஸோ நான் அதனால் 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து புதினா போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் வதக்கும் போது கூட கொஞ்சம் போட்டு வதக்குனீங்கனாலும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 1/4 அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. பட் புளிப்பு சுவை நிறைய ஏறிடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம், மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணால் அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தீங்கனாலே போதும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம நெய் சேர்க்கறனால அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ரொம்ப குழஞ்ச மாதிரி ஒட்டாமல் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. போட்டு ரொம்ப வந்து கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுறலாம். நான் வந்து நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதிலையோ அல்லது பிரியாணி ரைஸ்லையோ செய்யலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு மேலே தூவிக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து விட்டும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 2 கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி போட்டு 2 அல்லது 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் மஷ்ரூம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, அதே நேரத்தில் நல்லா குழையாமலும் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நார்மலாக சாப்பாடு செய்யக்கூடிய அந்த ரைஸில் செஞ்சேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசிலையோ அல்லது பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வறுத்து எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மேட்சான ஒரு சைட் டிஷ் இது.
அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு வறுவல். இது 2மே சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.